ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி உங்கள் ரெண்டு பேரையும் தூக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். பும்ரா தலைமையில் நான் வேறு ஒரு பிளேயிங் 11 வச்சு 5வது கேமில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்தியா இப்போ 4 போட்டிகள் முடிஞ்சிருக்கு, 2-1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா பின்தங்கி இருக்காங்க. ஆஸ்திரேலியா 2 கேமில் ஜெயிச்சு முன்னிலையில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா இனிமேல் தொடரை இழக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை தொடர் சமன் ஆகலாம், அவ்வளோதான். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் கடந்த 2 முறை ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இந்த போட்டியில் இனிமேல் நம்மளால் தொடரை கைப்பற்ற முடியாது. ஆனால் கோப்பையை ரீட்டைன் பண்ண முடியும். தொடர் சமநிலையில் முடிஞ்சது அப்படின்னா கோப்பையை நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அதை தாண்டி இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படிங்கிறதையும் தாண்டி இந்தியாவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தான் இருக்குது நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போகிறதுக்கு. அதுக்கு நமக்கு இந்த 5வது கேமில் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கும். அதுவும் நம்ம 5வது கேமில் ஜெயித்தாலுமே ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியா அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஒருவேளை நம்ம 5வது கேம்லேயும் தோத்துட்டோன்னா அப்படியே நடைய கட்ட வேண்டியதான். இந்த ஆஸ்திரேலியா தொடரோட இந்தியா அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதான். ஃபைனல் போக முடியாது. அது ரோஹித் சர்மா மேலே கடுமையான விமர்சனத்தை உண்டாக்கும். ஏன்னா விராட் கோலி T20 ODIயில் எப்படியோ, பட் டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா டெஸ்ட்டில் மிக சிறந்த கேப்டனாக கோலி இருந்திருக்காரு. அவருடைய தலைமையில் முதன்முறையாக நம்ம ஃபைனல் போய் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாக தோற்றோம். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். கேப்டன் பொறுப்புலேருந்து விலகிட்டார். இவர் ஒரு பிளேயராக தான் ஆடுறாரு. ரோஹித் தலைமையில் ஆல்ரெடியே ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக ஃபைனலில் நம்ம தோற்றுருக்கோம். இப்போ திரும்பவும் நம்ம ஃபைனல் போய் தோற்றாலும் அது பிரச்சனை, ஃபைனலுக்கே போகலன்னா அது அதை விட பிரச்சனை. ரோஹித் மேலே எல்லாருமே வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரோஹித் சர்மா பதவி விலக சொல்லுவாங்க. ஸோ அது ரோஹித்துக்கு பயங்கரமான ப்ரெஷரை உண்டாக்கும். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா 5வது டெஸ்ட்டில் நம்ம திரும்ப ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்திருக்கும். ரோஹித் சர்மா விராட் கோலியும் கடந்த முறை நியூசிலாந்து டெஸ்ட் தொடரையும் சொதப்பெல்லாம் பேட்டிங் ஆடினாங்க. அவங்க 2 பேரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது தான் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்ததுக்கு, சொந்த மண்ணில் நம்ம ஒயிட் வாஷ் ஆனதற்கு முக்கியமான ஒரு காரணம். இப்போ இவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா தொடர்லையும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது தான் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சிக்கல்களை உண்டு பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு மற்ற பிளேயர் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. யங் பிளேயர்னு எடுத்துக்கிட்டோன்னா கில் ஓரளவுக்கு நல்லா ஆடினார், ஜெய்ஸ்வால் நல்லா ஆடினார், ரிஷப் பண்டும் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப மோசம் கிடையாது. விராட் கோலி ரோஹித் சர்மா அளவுக்கு மோசம் கிடையாது, ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அதேமாதிரி சிராஜ் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணார். ஆகாஷ்தீப் விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கலனாலும் ரன்கள் விட்டு கொடுக்காம கரெக்டான லைன் லென்த்தில் போட்டு எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு ப்ரெஷர் போட்டார். அதேமாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா ஆனார். வாஷிங்டன் சுந்தர் அவரால் முடிஞ்சதை பண்ணார். அப்போ விராட் கோலி ரோஹித் சர்மாவை தவிர டீமில் இருக்க மற்ற யங் பிளேயர்ஸ் எல்லாருமே பெட்டராக ஆடி இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ கம்பீர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் கடுமையாக பேசியிருக்காரு. கம்பீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்கள் பிளான் எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்களுடைய பேட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் விட்டுருங்க. இனிமேல் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் ஆடணும். ஒருவேளை நான் சொல்கிறபடி ஆடாமல் உங்களுடைய யூஸ்வலான பேட்டிங்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களை நான் பிளேயிங் லெவலில் சேர்க்கவே மாட்டேன். ஸ்குவாடில் வேணால் நீங்கள் உள்ளே வரலாம், ஸ்குவாட்லையும் வரத்துக்கும் நான் விட மாட்டேன். அதேமாரி ஸ்குவாடில் வந்துட்டீங்க அப்படின்னாலும் பிளேயிங் லெவலில் நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. குறிப்பாக ரோஹித் கோலியை தான் அவர் திட்டிருக்காரு. ரீசன் என்ன அப்படின்னா, விராட் கோலி ரோஹிட்டும் ஒரே மாதிரி தான் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுட் ஒர்க் பெருசாக பண்ணவே மாட்டார், காலை நகர்த்தவே மாட்டார். அது ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலியா பேசர்ஸ்க்கு எதிராக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு புறம் விராட் கோலி ஆஃப் சைடில் போகிற பாலை கவர் டிரைவ் அடிக்க ட்ரை பண்ணி தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அப்போ 2 பேருமே ஒரே முறையில் தான் தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டெக்னிக் ஆஸ்திரேலியாவுக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் பால் போட்டுட்ருக்காங்க. அதனால் இனிமேல் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் பேட்டிங் ஆடணும். அதை மீறி பண்ணிங்க அப்படின்னா கோலி ரோஹித் 2 பேருமே பெஞ்சில் உட்கார வைக்கவும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் எச்சரிக்கை விடுத்து பேசியிருக்காரு. நன்றி.